எத்தனை அழுத்தம் வந்தாலும் இதில் உண்மையை உடைத்து விட்டால் அவர் அக்யூஸ்ட் ஆகிடுவார். அப்போது ரத்தீஷ் சொன்னது பேச்சு கேட்டு நீங்கள் இந்த கம்பெனிக்கெலாம் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்யூஸ்ட் ஆகிடுவீங்களே. ரத்தீஷ் யார்? ரத்தீஷ் அதுக்கு உத்தரவு போடுறார். ரத்தீஷ் இந்த திமுக அமைச்சரவையில் என்ன பொறுப்பு? அவர் யாருன்னு தெரியுறாங்க. அவர் இன்டர்நேஷனல் தொழிலதிபரா? உதயநிதி அவர்களுடைய நண்பர். அவ்வளோதான். இல்லை தொழிலதிபர் போடுறாங்க. தொழிலதிபர்னு போடுவது தவறு. ஏதோ தொழிலதிபர் தப்பி ஓட்டும். ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற சீப்ராஸ் அடுக்குமாடி குடியிருப்புல தொழிலதிபர் தப்பி ஓட்டும். அவர் என்ன தொழில் பார்த்தாரு? ஏதோ இண்டஸ்ட்ரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரத்தீஷ் இயக்குனர் இந்த இண்டஸ்ட்ரி, ஒரு கார்கோ இண்டஸ்ட்ரி, ஒரு லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி, கார் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ரத்தீஷ் என்பவர் இயக்குனராக இருக்கிறார். யாருக்கா தெரியுமா? எதுக்கு தொழிலதிபர்னு போடுறாங்க மீடியா? அவர் உதயநிதியோட நண்பர், துணை முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறார். இல்லை, உதயநிதி நண்பர்னு எல்லாத்துலேயும் போட்டுற முடியாதுல்ல. உதயநிதி நண்பர் அதாங்க. உதயநிதி நண்பர் இந்த டாஸ்மாகில் இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் விசாகன் சொன்னார்னா விசாகன் அக்யூஸ்ட் ஆகிடுவார். அப்புறம் இடி கேஸில் மாட்டின பிறகு அக்யூஸ்ட் ஆன பிறகு அவர் எப்படி தப்பிக்க முடியும்? எனவே விசாகன் எல்லா விஷயத்தையும் கக்கி விட்டார், உண்மையை சொல்லிவிட்டார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் என்பது ஏற்கவே முடியாது.